அதன் பின்பு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் பாலைவனத்துக்கு வழிநடத்தப்பட்டார். அவர் இரவு பகல் 40 நாட்கள் உபவாசித்து முடித்தபின் பசியாயிருந்தார். சோதனைக்காரன் அவரிடம் வந்து, நீர் இறைவனின் மகனானால் இந்த கற்களிடம் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அதற்கு இயேசு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என பதிலளித்தார். பின்பு பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் ஆலயத்தின் மிக உயரமான முனையில் நிற்கச் செய்தான். அவன், நீர் இறைவனின் மகனானால் கீழே குதியும், ஏனெனில் அவர் தமது தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால்கள் கல்லில் மோதாதபடி அவர்கள் உம்மை தமது கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு அவனிடம், இறைவனாகிய உனது கர்த்தரை பரீட்சை செய்ய வேண்டாம் என்றும் கூட எழுதியிருக்கிறதே என பதிலளித்தார். திரும்பவும் பிசாசு அவரை மிக உயரமான மலைக்கு கொண்டு போனார். அதிலிருந்து அவருக்கு உலகத்தின் அரசுகள் எல்லாவற்றையும் அதன் சிறப்புகளையும் காட்டினார். நீர் என்னை விழுந்து வணங்கினால் இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்றான். இயேசு அவனிடம், சாத்தானே, என்னை விட்டு அப்பாலே போ. இறைவனாகிய உன் கர்த்தரை வழிபட்டு அவருக்கு மட்டுமே பணி செய் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது பிசாசு அவரை விட்டுச் சென்றார். தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணி செய்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்பட்டான் என இயேசு கேள்விப்பட்ட போது அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். அவர் நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு போய் அங்கே வாழ்ந்தார். அது செபுலோன், நப்தலி பகுதிகளில் உள்ள ஏரிக்கு அருகே இருந்தது. இறைவாக்கினன் ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்டவை நிறைவேறும்படியே இப்படி நடந்தது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, யோர்தானின் மறுபக்கமாக கடலுக்கு போகும் வழியே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயாவே, இருளில் வாழும் மக்கள் பெரிய ஒளியைக் கண்டார்கள். மரண நிழலின் நாட்டில் வாழ்வோர் மேல் ஒளி உதித்தது. அந்த வேளையிலிருந்து இயேசு, மனம் திரும்புங்கள், விண்ணரசு சமீபித்திருக்கிறது என பிரசங்கம் பண்ணத் தொடங்கினார். இயேசு கலிலேயா கடற்கரையில் நடந்து போகும்போது சகோதரர்களான பேதுரு என அழைக்கப்படும் சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா ஆகிய இருவரையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களிடம், வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கும் மீனவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசு அங்கே இருந்து போய்க் கொண்டிருக்கையில் வேறு 2 சகோதரர்களான செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் தகப்பன் செபதேயுவுடன் படகில் இருந்து தங்கள் வலைகளை சீர் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் கூப்பிட்டார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு கலிலேயா முழுவதும் சென்று யூதரின் ஜப ஆலயங்களில் எல்லாம் போதித்து விண்ணரசின் நற்செய்தியை பிரசங்கித்தார். மக்களுக்கு இருந்த எல்லா வகையான நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்கினார். அவரை பற்றிய செய்தி சீரியா முழுவதும் பரவியது. மக்கள் அவரிடம் கடுமையான வேதனை அடைந்தவர்களையும், பேய் பிடித்தவர்களையும், வலிப்பு உள்ளவர்களையும், முடக்குவாதமுடைய பலவிதமான வருத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளையும் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை சுகமாக்கினார். கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு மறுபக்கம் உள்ள பகுதிகள் ஆகிய இடங்களிலிருந்து பெரும் ஜனம் கூட்டம் அவரை பின்பற்றியது. நாம் வீடியோ மூலமாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நம்ம கவனித்தோம். தொடர்ந்து அந்த பகுதியில இருந்து சில காரியங்களை ஆவியானவருடைய உணர்த்தலோடு கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்ற உங்கள் யாவரையும் உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் பேசிக்கொள்ளுகிற இந்த 30 நிமிடங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி தொடர்ந்து விசேஷமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த நேரம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படி தேவ ஆவியானவர் நடத்துவாராக. ஓகே, இப்ப மத்தேயு இந்த 4ஆம் அதிகாரத்துல மொத்தம் 25 வசனங்கள் இருக்கிறது. அந்த 25 வசனங்களை ஒரு 4-5 பார்ட்டா நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருமே அடிக்கடி வாசித்த அந்த பகுதி, அநேக பிரசங்கங்களும் நாம கேட்டு இருக்கிற ஒரு பகுதி. எல்லாருக்குமே நல்ல ஒரு அறிவு இருக்கும் இந்த 4ஆம் அதிகாரத்தை குறித்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக
இந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி ஆவியானவர் நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக் கொடுப்பாராக. இதுல நமக்கு நல்லா தெரியும், 1ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த 40 நாள் உபவாசம் இருப்பதும் சோதிக்கப்படுவதும், அதற்கப்புறமாக உபவாசம் முடிந்ததுக்கு அப்புறமாகவும் அந்த சோதனைக்காரனால் சோதிக்கப்படுகிற அந்த காரியங்களையும் ஆண்டவர் அதில் ஜெயம் எடுக்கிறதையும் நாம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமாக 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் கலிலேயாவுக்கு வர்றார். அது வரைக்கும் ஆண்டவர் பிறந்தது பெத்லெஹேம்ல, அதுக்கப்புறமாக வளர்ந்தது நாசரேத்துல, அவர் வாசம் பண்ணினது கலிலேயா தேசத்துல இருக்கக்கூடிய கப்பர்நகும் அப்படிங்கிற இடத்துல அவர் வாசம் பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த காரியங்கள் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் 18ல இருந்து 22 வரைக்கும் அவர் தம்முடைய சீசர்களை அவருக்காக அந்த ஊழியத்திற்கென்று அவர்களை வேறு பிரித்து அவருக்கு பின் சென்று வரும்படி பேதுரு, அதுக்கப்புறமா அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற அவங்கள ஊழியத்துக்கென்று நமக்கு பின் சென்று வரும்படி அழைக்கிற அந்த காரியங்களை 18ல இருந்து 22 வரைக்கும் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா 23ல இருந்து 25 வரை ஆண்டவர் அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். சோ இயேசு தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் ஞானஸ்நானம் பெற்று அதற்கப்புறமாக 40 நாள் சோதிக்கப்படுகிற அந்த காரியங்கள், அதுக்கப்புறமாக அவர் கப்பர்நகும்ல வாசம் பண்ணுவது, அதற்கப்புறமாக சீசர்களை அழைப்பது, அதுக்கப்புறமாக வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற இந்த ஒரு 4 பகுதியாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் இருக்கிறது. சோ தொடர்ந்து நாம் அதிலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை எடுத்து நாம் இந்த நாளிலே நாம் தியானித்துக் கொள்ளலாம். சோ இதுல முதலாவது நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சோதிக்கப்படுற அந்த காரியம் 1ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சோ நல்ல கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்துல முக்கியமாக சில எதிரடையான வார்த்தைகள் இருக்கிறது. சோ இதுல நீங்க வனாந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது, வனாந்திரம் அப்படின்னு சொல்லும் போது அங்க எதுவுமே இருக்காது. நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரும்போது அவர்கள் முத சந்திக்கிற இடம் செங்கடல். சோ அதை தாண்டினதுக்கு அப்புறமாக வனாந்திரம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க தண்ணி கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, சோ நினைச்ச மாதிரி தங்கக்கூடிய வசதி கிடையாது. சோ அப்படிப்பட்ட இடம்தான் வனாந்திரம். சோ இந்த முதலாவது வசனத்துல வனாந்திரம் என்கிற ஒரு எதிரடையான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலைய பார்க்க முடிகிறது. அதற்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா சோதிக்கப்படுகிறது, அதாவது ஒரு சோதனை அப்படிங்கிறது அங்க இருக்கு. சோதனை அதாவது ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுவும் ஒரு ஒரு பதட்டமான, எல்லாம் ஒரு பயத்தை கொடுக்கிற ஒரு இடம் மாதிரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம 10th பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, 12th எக்ஸாம் எழுதுறாங்க. படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்போ அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான அந்த டேட் கொடுக்கப்படுகிறதோ அவர்களை அறியாமலே ஒரு பயம் உண்டாகும். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, சரியா படிக்காத பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இல்லைன்னா ஒரு பயம் உண்டாகும். ஏன் அப்படின்னா இந்த தேர்வுல அவங்க எந்த அளவுக்கு அட்டன் பண்றாங்களோ, எந்த மாதிரியான ஸ்கோர் அவங்க கெயின் பண்றாங்களோ, சோ அதற்கு ஏற்றபடி அவங்களுடைய அடுத்த கட்ட மேல் படிப்பு இல்லைன்னா அடுத்த ப்ரமோஷன் அவங்களுக்கு என்ன செய்து இருக்கிறது. சோ இதுல ஒரு பதட்டம் என்ன செய்யலாம் இருக்கலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமாக முக்கியமான வார்த்தை பிசாசு. இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது அவர் 50% மனுஷனா இருந்தாரு, 50% தேவனுடைய தன்மை உள்ளவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவத்தன்மையோடு கூட இருந்தார். அநேக இடங்கள்ல பார்க்கும்போது அவர் மனித தன்மை உள்ளவரா இருக்கிறார். சில இடங்கள்ல பார்க்கும்போது அப்படியே தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த மாதிரி அந்த பிசாசு அப்படிங்கிறத எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டி இருக்குதுன்னா,
இயேசுவை ஒரு மனிதனாகவும், அதுக்கப்புறம் பிசாசு அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க முடிகிறது. சோ ஒரு 3 நெகட்டிவான காரியத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆனால் இதுல ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, ஆவியானவராலே. பிரைஸ் காட். சோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த 4ஆம் அதிகாரத்திலேயே இந்த 25 வசனங்கள்ல நான் இதை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப தொடுதலா இருந்த வார்த்தை ஆவியானவராலே. பிரைஸ் காட். சோ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுக்காக செயல்படும்படி விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியானவரால் ஏவப்படுகிற அனுபவம், ஆவியானவரால் கொண்டு போகப்படக்கூடிய அனுபவம். பிரைஸ் காட். சோ தேவ ஆவியானவர் இந்த பைபிள் ஸ்டடி வேளையில இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இத ஒரு பெரிய கிரேஸா, இத ஒரு பெரிய கிஃப்டா ஆண்டவர் நமக்கு இத ஒரு இட்டர்னல் ஒரு காரியமாக, நித்திய காரியமாக ஆண்டவர் நமக்கு பொழிந்தருளுவாராக. என்ன அனுபவம் அப்படின்னா, நம்ம எங்க கொண்டு போகப்படுகிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை, அதுல விஷயமே கிடையாது. அது மாதிரி நம்முடைய சோதனை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. யார் நம்மை சோதிக்கிறா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எப்ப தெரியுங்களா? நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவது உண்மையா இருந்தால். சோ இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். சூப்பரான வார்த்தை பாருங்களேன். ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். ஓ பிரைஸ் காட். சோ நம்முடைய வாழ்க்கை, நம்ம இருக்கிற இடம் எந்த இடம், நம்ம யார் சோதிக்கிறா, எப்படி சோதிக்கிறா அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு மேலான ஒரு காரியம் நான் ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம். பிரைஸ் காட். சோ யோவான் 1:12 எழுதியிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ரோமர் 8:14 எழுதப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் எழுதப்படல, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பிரைஸ் காட். சோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஏன்னா அவர் பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால தான் கற்பம் தரிக்கப்படுறாரு. ஆனாலும் இன்னும் பாருங்களேன், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர் ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்க தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல என்ன பண்றாரு, இறங்கி வருகிறார். அதே மாதிரி சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு பிசாசினால் கொண்டு போகப்படும் போதும் அங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். சோ சுற்றி பார்த்தால் பிசாசு, சோதனை, வனாந்தரம் அப்படின்னு இருக்குது. ஆனா அவருடைய உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் காட். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். சோ இதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்குதா, எல்லா சூழ்நிலையும் இப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இயேசுவின் வாழ்க்கை அவர் கற்பம் தரிக்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்து நமக்கு தெரிகிற அளவுல அவர் கடைசி வரைக்கும் என் ஆவியை பிதாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற அந்த நேரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஆவியால் நிரப்பப்பட்டவராய், ஆவியானவரால் ஏவப்படுகிறவராய், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவராய் 100க்கு 100 அந்த ஆவியானவரின் நிறைவோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரைஸ் காட். சோ இதே காரியத்தை இன்னும் கொஞ்சம் வேற நபரோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு இருந்துதான்னா, எலியாவை பாத்தீங்க அப்படின்னா, ஏசபேல் நான் உன்னை நாளைக்கு உன் பிராணனுக்கு இதே மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஆவியானவரால் அவர் நடத்தப்படல. எலியாவும் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனால் அது பரிசுத்த ஆவியானவரால், தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டதல்ல. மனுஷ ஆவியினால் என்ன பண்றாரு, நடத்தப்படுகிறார். சோர்ந்து போகிறார். போதும் கர்த்தாவே போதும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் சோர்ந்து போகிறார். அது மனுஷ ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில, யோனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, நீ நினிவேக்கு போன்னு சொல்லும் போது இவர் தன்னுடைய சுய ஆவியினால, மனுஷ ஆவியினால சில சூழ்நிலைகளை பார்த்துட்டு அவர் தர்சிசுக்கு நேராய் போகிறார். அப்போ நம்மை நாமே நடத்தக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். ஆனால் நம்ம எதற்கு அதிகமா இடம் கொடுக்கிறோம்? இங்க இயேசு கிறிஸ்து ஆவியானவருக்கு முழுமையாய் இடம் கொடுத்திருந்தார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம்
இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. சோ அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா அவர் ஆவியானவரின் நிறைவோடு கூட இருந்தது. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோ எப்படி ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார்? ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஆவியானவரால் ஏவப்பட்டு, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் இந்த உலகத்திலே ஜெயமாய் ஜெயித்திருக்கிறார். பிரைஸ் காட். சோ இன்றைக்கு நான் உங்களை விஷ் பண்றேன், உங்களை நான் வாழ்த்துறேன். எந்த மாதிரி வாழ்த்துறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற 2வது இடம், நீங்களும் நானும் ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள் என்பது 1வது இடம். பிரைஸ் காட். சோ அந்த ஆவியானவர் இயேசுவை ஜெயிக்க செய்தவர். சோ அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சோ இவர் ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய அந்த அனுபவம் இருந்ததினால் வெளியில இருந்த எத்தனை விதமான எதிரிடையான சூழ்நிலைகளையும், வனாந்தரத்தை அவரால் ஜெயிக்க முடிந்தது, சோதனையை ஜெயிக்க முடிந்தது, பிசாசையும் ஜெயிக்க முடிந்தது. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஆண்டவர் நம்மை சோதனையை சகித்து கொண்டே இருப்பதற்கு அவர் நம்மை வைக்கவில்லை. சோ நீங்களும் நான் நல்ல ஆவியில நாம நிரப்பப்பட்டு நல்ல வார்த்தையை உடையவர்களாய் இருந்தால் நாம் சோதனையை சகித்து கொண்டே இருக்க மாட்டோம். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மால என்ன பண்ண முடியாது, சகிக்க முடியாது. நாம சோர்ந்து போவோம். அதனால சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், சோதனையை ஜெயிக்கிற மனிதன் அதிக பாக்கியவான். சோ நீங்களும் நானும் இயேசுவை போல அதிக பாக்கியவானா இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அதற்கு ஒன்று ஆவியானவரின் நிறைவு, 2வது நல்ல வார்த்தையின் நிறைவு. இந்த 2ம் இருந்தா நீங்களும் நானும் சோதனையை சகிப்பது மட்டுமல்ல, சோதனையை நம்மால் ஜெயிக்க முடியும். சோ இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருந்த சோதனையை அவர் ஜெயித்தார். பிசாசின் மூலமாய் வந்த பலவிதமான சோதனைகளை அவர் என்ன பண்ணாரு, அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து நாம் ஜெயிக்கிற அந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ அதுக்கு அடுத்த காரியம் பாருங்களேன். அதுல அடுத்த வார்த்தை, நான் 1வது வார்த்தை ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம், அதை நான் முக்கியப்படுத்தி பேசினேன். அதற்கப்புறமான வார்த்தை அதுல பாருங்களேன், அழகா எழுதியிருக்கு. அந்த 3ஆம் வசனத்துல பிசாசு சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் அப்படின்னு சொல்றான். அடுத்த 6வது வசனத்துல சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும். சோ இப்ப பிசாசு அவரை எப்படி சோதிக்கிறான் பாருங்களேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு அவன் அந்த கேள்வியை கேட்டு என்ன பண்றான், சோ ப்ரூஃப் பண்ண சொல்றான். நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணும், இப்ப இதை செய்து நீர் ப்ரூஃப் பண்ணும். ஆனால் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது அவர் பிதாவினிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறார். என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் காட். சோ இங்க இவன் என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். எப்பவுமே பிசாசு நம்மள்ட்ட ஒண்ணு பேசுறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் குறைவாத்தான் பேசுவான். பிதா என்ன சொன்னாரு, இவர் என் நேசகுமாரன். இப்ப இங்க சொல்லும் போது பாருங்களேன், நீர் தேவனுடைய நேசகுமாரனே ஆனால் அப்படின்னு கேட்கல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப பிதா சொல்றதுக்கும் பிசாசு சொல்றதுக்கும் நிச்சயமா அவன் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவான். சில நேரம் பொய்ய கூட என்ன பண்ணுவான், சொல்லுவான். சோ வெளியில இருந்து ஒரு ஆள் நம்மள ஒரு நிரூபிக்கும்படிக்கு ஏதாவது பேசினால் நம்ம சைலண்டா இருக்கணும். பிரைஸ் காட். சோ ஏன்னா நாள் வரும் நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்க. ஏன்னா இப்ப வெளியில ஒரு ஆள் நம்மள தேவனுடைய குமாரன் அப்படின்னு எடுத்த உடனே சாட்சி சொல்வதற்கோ அவங்களுக்கு முன்பாக நாம் நம்மை நிரூபிப்பதற்கோ தேவையில்லை. ஆனா ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ள இருந்து பிதா, இந்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த மேன்மையான சாட்சி, அது நமக்குள் தொனித்து கொண்டே இருக்கணும். சோ ஆரம்பத்துல ஆண்டவர் அங்க ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணல, அவர் முயற்சி எடுக்கவில்லை. கல் அப்பங்களாக்கும்படியோ இல்ல அவன் சொன்ன எந்த காரியத்தையுமே மேல இருந்து உப்பரிகையில இருந்து அவர் குதிப்பதற்கோ எதற்குமே அவர் என்ன பண்ணல, சொல்லல. இது எது வரைக்கும் இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஊழியத்தை முடிக்கும் தருவாய் வரைக்கும் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன்.
சிலுவையிலையும் இதே வார்த்தைய பிசாசு என்ன பண்றான், இங்க ஆரம்பத்துல டைரக்டா கேட்கிறான். ஆனா முடிவுல சிலுவையில அவன் மனிதர்கள் மூலமாக என்ன பண்றான், கேட்கிறான். பிசாசு அநேக நேரம் முதலாவது டைரக்டா நம்மள்ட்ட வந்து வேலை பார்ப்பான். நம்ம சிந்தனையில வந்து பேசுவான், இல்ல சில சூழ்நிலையில வந்து அப்படி பேசுவான். நம்ம அதை ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, யாராவது நமக்கு முக்கியமா வேண்டப்பட்டவங்க மூலமா, எப்படி பேதுரு மூலமா வந்து ஆண்டவர் சொன்னா பாத்தீங்களா, உமக்கு இது சம்பவிக்க கூடாது, நீர் எருசலேமுக்கு என்ன சொல்ல போக கூடாதுன்னு என்ன பண்றான், ஆண்டவர் அங்க சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், கடிந்து கொள்ளுகிறார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். அப்ப பிசாசு ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து நம்மள்ட்ட பேசி போராடி பார்ப்பான். நம்ம அதுல ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா வேற மனிதர்கள் மூலமா, விசேஷமா ஆரம்பத்துல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மூலமா என்ன பண்ணுவான், பேசுவான். கடைசி அதுலயும் நம்ம ஜெயம் எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மை பகைக்கிறவர்கள் மூலமாக வந்து நம்மை பேசி நம்மை சோர்வுக்குள்ளாக்கும்படி என்ன பண்ணுவான், பல விதங்களில் முயற்சி பண்ணுவான். ஆண்டவர் எந்த இடத்துலயுமே அவர் தோற்று போகவில்லை, அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் எல்லா இடத்திலையுமே பிசாசுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டு கொண்டவராய் அவர் ஜெயம் எடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, ஆவியானுடைய நிறைவு, வார்த்தையின் வெளிச்சம். இந்த ரெண்டை கொண்டு ஆண்டவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில என்ன நடந்தது தெரியுங்களா, லாஸ்டா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆனா கடைசியா 100க்கு அதிபதி சிலுவையில சொல்றாரு, இவர் உண்மையாகவே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி அறிக்கை பண்ணினார்கள். பிரைஸ் காட். சோ நாம எதையுமே நம்மளா போய் முயற்சி எடுத்து எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்பதை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் கரெக்டா எந்த நேரத்துல ப்ரூவ் பண்ணணுமோ அந்த நேரத்துல அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. சோ முதலாவது ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். இரண்டாவது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த உலகமோ இல்ல நம்ம கூட இருக்கிறவர்களோ நம்மள ஒண்ணு நீ இதை செஞ்சாதான் நாங்க இதை நம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணும்படி கட்டாயப்படுத்தலாம். நாம் அதை ப்ரூவ் பண்றதுக்கு தேவையில்லை. நாம நமக்குள் கேட்கிற அந்த சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிற அந்த பிதாவின் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நாளில் நம்முடன் இருப்பவர்களும் இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நம்மை பகைத்தவர்களும் கூட, நம்மை விரோதித்தவர்களும் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்து தங்களுடைய வாயினால் என்ன பண்ணுவாங்க, அறிக்கை பண்ணுவார்கள். ஓகே, அதற்கப்புறமா ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அதுல அதை சொல்ல விரும்புறேன். 15ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் கலிலேயாவுக்கு வருகிறார். சோ அந்த கலிலேயா அப்படிங்கிற அந்த இடம் வந்து எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒரு முன்னேற்றம் இல்லாத, வளர்ச்சி இல்லாத இடம். ஆனால் ஆண்டவர் யூதாசை தவிர மீதி 11 சீசர்களை அந்த கலிலேயா பகுதியில இருந்தா என்ன பண்ணினார், அவர் தெரிந்து கொண்டார். சோ இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுகிறது. சோ அப்பேற்பட்ட இடத்துல இருந்துதான் தமக்கான சீசர்களை தெரிந்து கொண்டு, ஒன்றும் தெரியாதவர்களை, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். சோ இந்த இடத்தை குறித்து என்ன எழுதியிருக்கு பாருங்களேன். அதுல அழகா எழுதி 14ஆம் வசனம் பாருங்க. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. அந்த கலிலேயா எப்படிப்பட்ட தேசம், எப்படிப்பட்ட இடம்ங்கிறத ஒரே வார்த்தையில, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையில் எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்களேன், நமக்கு தெரியும் தென் திசை, வடதிசை, மேற்கு திசை, கிழக்கு திசை தெரியும். ஆனா இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஒரு மரண இருளின் திசைன்னு ஒரு திசை என்ன செய்து இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அந்த மரண இருளின் திசை எல்லாம் சுட்டரிக்கப்படணும். பிரைஸ் காட். சோ இயேசு எப்பொழுது அந்த கலிலேயா என்கிற இடத்துக்கு அவர் வருகிறாரோ, அவர் இயேசு சொல்லியிருக்கிற தெரியுமா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சோ கலிலேயா ஒரு மரண இருளின் திசை. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜீவனின் வெளிச்சமாய் அந்த இடத்துல வந்து உதிக்கிறார். அங்க ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செய்ததா, உண்டானது. பிரைஸ் காட். சோ இதை போலவே இன்றைக்கும் மரண இருளின் திசையா இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறது, அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, அநேக இடங்கள் இருக்கிறது. தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும்
எப்படி இயேசுவை அந்த கலிலேயாவுக்கு அனுப்பினாரோ அதை போல நம்மையும் எங்கெல்லாம் மரண இருளின் திசை இருக்கிறதோ அந்த திசைக்கெல்லாம் நம்மை ஒரு பெரிய ஜீவனின் ஒளியாய் ஒரு வெளிச்சமாய் நம்மை அனுப்பி அந்த பகுதிகளிலே ஜீவனை உண்டு பண்ணுவாராக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ வசனம் தெளிவா எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பிரைஸ் காட். சோ இன்றைக்கு மரணம் பாருங்களேன், எவ்வளவு விதங்கள்ல கிரியை செய்து பாருங்களேன். இந்த மரணம் அப்படிங்கிறது அநேக விதங்கள்ல ஏற்படுகிறது. சில காரியத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது முதலாவது பாவத்தின் சம்பளம் மரணம். சோ இதுதானே அந்த மரண இருளின் திசை. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கப்புறம் மாம்ச சிந்தை மரணம், அதுக்கப்புறம் லௌகீக துக்கம் மரணம், ராஜாவின் கோபம் மரணம். சோ இத மாதிரி மரணத்துக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை எல்லாம் இந்த தேவனை குறித்த அறிவு, தேவ ஆவியானவரின் வல்லமை, சத்தியத்தின் வெளிச்சம் நமக்குள் வர வர எதுலெல்லாம் இருந்து மரணம் உண்டாச்சுதோ அதுல இருந்தெல்லாம் நமக்கு ஜீவன் உண்டாகும். பாருங்களேன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்ப எங்க கிருபை வேலை பார்க்கிறதோ அங்க பாவத்தினால் உண்டான மரணம் உடைக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, மாம்ச சிந்தை மரணம். அப்போ ஆவியானவரால் உண்டாகிற ஆவியின் சிந்தை நம்மை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. லௌகிக துக்கம் மரணம், தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கி ரட்சிப்பை கொடுக்கிறது. அதே மாதிரி ராஜாவின் கோபம் என்ன செய்தா, மரண தூதருக்கு சமானமா இருக்குதான். ஆனா ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஆற்றுவார்கள். ஓ பிரைஸ் காட். சோ இன்றைக்கு அந்த மரண இருளின் திசை அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஒரு ஜீவ வெளிச்சம் உண்டாவதாக. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. யோவான் 7:38 எழுதப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து நதி புறப்படும் சொல்லல, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பிரைஸ் காட். சோ இதெல்லாம் ஒரு அபிஷேகமாக நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா முதலாவது நமக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் உண்டானால் வெளியில இருக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கெல்லாம் ஜீவ ஒளியாய் மாறும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வேதத்தை தியானிக்கிற இந்த வேளையில ஒரு ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாராக. முதலாவது நம்முடைய மனதிலேயே ஒரு மரண இருளின் திசை இருந்தால் அதெல்லாம் உடைக்கப்படட்டும். ஏன்னா இன்றைக்கு நம்மை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு டெத் சர்டிபிகேட் நம்ம எழுதி வைத்திருக்கிறோம். விவோ எழுதுவார் ஒரு நாள். ஆனா அவரு எழுதுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனுமே தன்னை அறியாமலேயே இன்டைரக்டா ஒரு டெத் சர்டிபிகேட் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி டெத் சர்டிபிகேட்? ஒரு 50 வயசுல நான் செத்துருவேன், இல்ல ஒரு 70 வயசுல இறந்துருவேன், இப்படிதான், இல்ல ஏதாவது ஒரு வியாதி வந்துன்னா நான் செத்துருவேன். இப்படி நம்ம என்ன பண்றோம், நம்மை அறியாமலே மனசுல அப்படி பிக்ஸ்டா ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட இன்டைரக்டான மரண சிந்தைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக ஆவியானவரால். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ ஒரு ஜீவனின் எண்ணங்கள், நான் வாழ்வேன். ஏன்னா வசனம் தானே சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இறப்பீர்கள்னு சொல்லாம சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிரைஸ் காட். சோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவனின் வல்லமை நமக்குள் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. சோ இது 3வது வார்த்தை. அதுக்கப்புறமா 4வது வார்த்தை சொல்ல விரும்புறேன். அதுல இயேசுவுக்கு பாருங்களேன், அவர் அந்த சோதனையை ஜெயிச்ச உடனே அதுல பாருங்க 11ஆம் வசனம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், பணிவிடை செய்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த ஆசை உண்டு தானே, தேவதூதர்களை பார்க்கணும், பணிவிடை, அவங்க நமக்கு பணிவிடை செய்யணும், நம்ம அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி. இது நடக்குமா? இன்றைக்கு தேவதூதர்களுடைய தரிசனம், தேவதூதர்களுடைய பணிவிடை நமக்கு உண்டாகுமா அப்படின்னா கண்டிப்பா உண்டாகும். எபிரேயர் 13:1 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்நியரை உபசரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உபசரிக்கும் போது அவர்கள் அறியாமலேயே தேவதூதர்களை உபசரித்தது உண்டு. பிரைஸ் காட். சோ யாரோ ஒரு அந்நியரை என்ன பண்றாங்களாம், உபசரிக்கிறாங்களாம். அது கடைசி அவங்க அறியாமலே தேவதூதர்களை உபசரிக்கிறாங்க. சோ நிச்சயமாக இதை போல சில மனிதர்கள் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்வார்கள். தேவ தூதர்களை போல
சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பணிவிடை செய்வார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 4:22 அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்களா, அதுல ஃபுல்லாவே எழுதியிருக்கு, அவர்கள் பின் சென்றார்கள். 4:22 பாருங்க, அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடரை நம்ம பின் சென்று நடக்கணும். அவங்களோட நடக்கணுமா அப்படின்னா அது அடுத்த லெவல். ஆரம்பத்துல நமக்கு இந்த பின் சென்று போற அனுபவம் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் சிலருக்கு இருக்காது. எப்பவுமே முன்னாடி ஓடணும் 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 அப்படின்னே இருக்கும். இல்ல எடுத்த உடனே ஒரு லீடருக்கு ஈக்குவலா வந்துடணும் அப்படின்னு இருக்கு. இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் நாம நம்முடைய லீடருக்கு பின் சென்று நடக்கணும். ஃபர்ஸ்ட் சீசர்கள் பின் சென்று நடந்தார்கள், பின் சென்று ஏறினார்கள் படகில். இதெல்லாம் பாருங்களேன், கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, என்னோடு கூட நீங்க சிங்காசனத்துல நியாயம் விசாரிக்கும்படி என்னோடு கூட அமருவீர்கள். பிரைஸ் காட். சோ அந்த பின் சென்று ஏறுகிற, நடக்கிற, ஃபாலோ பண்ற அனுபவம் நமக்கு இருந்தால் ஒரு நாளில் அவரோடு கூட உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்வோம். சோ இயேசு பின் சென்று நடப்போம். அவர் நியமித்திருக்கிற தலைவருக்கு நாம் பின் சென்று நடப்போம். தாழ்மையாய் நடந்து கொள்வோம். நிச்சயமாக உன்னதமான இடங்களில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைப்பார். காட் பிளஸ் யூ. ஓகே, ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, இப்பொழுது நீர் பேசின ஒரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய இந்த பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்ண, இன்னும் தொடர்ந்து ஆன்லைன்ல பார்க்க இருக்கிற ஒவ்வொருக்கரும் ஜெபிக்கிறேன். அன்றைய இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திலே நாங்கள் வளரும்படி ஆவியின் நிறைவை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆவியானவரால் நாங்கள் வழிநடத்தப்பட்டால் அது சோதனாந்தரமா இருக்கட்டும், எதுவானாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். அதை போல ஆண்டவரே, நாங்கள் யாருக்காகவும் நாங்க வாழக்கூடாது. எங்களை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு வாழக்கூடாது. உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திலே நாங்கள் திருப்தி உள்ளவர்களாய் நடக்க கிருபை கொடுங்க. ஒரு நாளில் அன்றைய எந்தெந்த வாய் எங்களை பார்த்து ப்ரூவ் பண்ண சொன்னதோ அதே வாய் அன்றைய எங்களை குறித்து மேன்மையாய் பேசும். அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, அந்த மரண இருளின் திசை என்பது எங்களுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு ஜீவ ஒளியாய் அது மாறுவதாக. தொடர்ந்து நாங்க எங்கெங்க போறோமோ அந்த இடங்களில் எல்லாம் ஒரு ஜீவ ஒளி பிரகாசமா இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உண்மை நாங்கள் பின் சென்று நடக்கவும், எங்களுக்கென்று நீ தலைவர்களாய் நியமித்திருக்கிறவர்களையும் நாங்கள் பின் சென்று நடக்க கிருபை கொடுங்கப்பா. இல்ல நாங்க முன்னாடி ஓடத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓடி நாங்கள் விழுந்து போகாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி இருக்க கிருபை கொடுங்க. பின் சென்று நடக்கிற அனுபவம், தொடர்ந்து நீர் கொடுக்கிற அந்த உயர்வு, உன்னதங்களிலே உம்மோடு உட்காருகிற அந்த அனுபவம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, தூதர்களின் பணிவிடையையும் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.